போகிறான், தட்டுறான் போகிறான். ஓரமாக நிப்பாட்டினாச்சும் அடிச்சிட்டு போங்களாம். அடிச்சுனே வரீங்க, ஆயிரத்தி தட்டினே வரீங்க, பின்னாடி வராங்க ஆளுங்க. பம்பே உசுரோட இருந்தோ, அடுத்த ஜென்மத்தில் நல்லா போய்ச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணி கோவில், பார்த்துக்கோங்க, எங்களுக்கு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோம். நம்ம சென்னையில் மின்ட்டில் தாங்க இருக்கோம். பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மின்ட் மணிகுண்டு. இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க. இன்றைக்கி சண்டே தான், அதனால தான் நம்ம தருண்குமார் கூட கூட்டின்னு வந்திருக்கோம். அவரும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. இன்றைக்கி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டோ விலாகில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 4 டைம் 6:20. நாங்கள் கரெக்டாக தருணி வீட்டாண்டிலேருந்து கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்குங்க. ஆனால் இங்கேருந்து கிளம்புறதுக்கு 6:20 ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பூண்டி டேம் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, அது பூண்டி டேமு திருவள்ளூரில் வருதா, எதில் வருதாள்? இல்லை எனக்கு ஒரு டவுட்டு கேட்டுக்கிறேன். ஒரு வேளை சென்னை லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போகிறோன்னு சொல்லிட்டு சென்னைக்குள்ளே இருக்கிறத போடக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்கிறேன். என்னடா 5.3 கிலோமீட்டர் தான் காட்டுது. 53டா ஜோபி, 1.5 மணி நேரம் காட்டுது. 53ஆ? எனக்கு எதே பாயிண்ட் இருக்கிற மாதிரியே இருந்தது. 1.5 மணி நேரம் எனக்கு தெரியும். டே, அதை பார்க்க விட நான். இங்கேருந்து பூண்டி டேமுக்கு 53 கிலோமீட்டருங்க. 1.5 மணி நேரத்தில் போகலான்னு சொல்லி காட்டுது. நாங்கள் போகிறதுக்கு எப்படி 2-3 நேரம் ஆகிடும். அப்புறம் அதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்த கவர் பண்ண வேண்டியிருக்குது. திருவள்ளூர்லேயே ஃபேமஸான ஒரு இடம், மோஸ்ட்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் பூண்டி டேமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வண்டியில் வேறு ரைட் ஹேண்ட் சைடு கண்ணாடி வேறு உடஞ்சிருச்சுங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜு கீழே இருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தருணி வீட்டாண்ட உட்காந்துருந்தோம். அப்போ அவன் சைட் ஸ்டாண்டு போட்டான். நான் அதில் ஒன் சைடாக சாஞ்சு உட்காந்து பாருங்கள், அப்படியே பின்னாடி வட்டமாக வண்டி தள்ளிடுச்சு. கீழே வந்தோடனே மிரர் உடஞ்சிருச்சுங்க. இதை வேறு மாற்றணும். இப்போ அடுத்தது ஒரு ரைடு போகிறேன். அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு விரைவில் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த அப்டேட்டை பற்றி. இப்போ அந்த அப்டேட் பற்றி எதுவும் சொல்லலை. அப்போ மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். பட் அது வரைக்கும் ஓட்டணுமே, நமக்கு என்னவோ தெரியல, ஒரு மிரர் இல்லாததுனால கண்ணு போயினே இருக்குது. அந்த பக்கம் மிரர் இருக்கிறப்ப கூட அத்தனை வாட்டி கண்ணு போகும்போது தெரியல. இப்போ மிரர் இல்லாத ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. அந்த இடம் காலியாகவே இருக்குதா, கண்ணு போயினே இருக்குது. மாற்றினா ஒரு 70 ரூபா வருமா, 100 ரூபாக்குள்ளே தான் வரும். வெளியே போனால் 120 ரூபா இருக்குமா, அவ்வளோதான். இப்போ இந்த ரைடு போயிட்டு வந்தோடனே, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு வந்தோடனே மாற்றிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடில்ஸ் கிட்டே வந்துட்டோம். ரெடில்ஸ் கிட்டே வரல, ரெடில்ஸே வந்துட்டோம். பாருங்கள் ரேவதி ஸ்டோர். இங்கேருந்து ரூட்டு ஃப்ரீன்னு நினைக்கிறேன். தருண்குமார் அப்படி தான் சொன்னான். பார்த்துக்குவோம், ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். இன்னும் ரெக்கார்டில் தான் இருக்குதா. எனக்கு அப்பப்போ இது ஒரு பயம் இருக்குதுங்க, மைக்கு கேட்குதா இல்லையா. லெஃப்ட் ஹேண்ட் ஆளு பார்த்துட்டா போச்சு. ஆமாலே, அதனால தான் அவன் ரைட்டு காமிச்சான் பெரிய பாலத்துக்கு. அதான் சொன்னல, ரைட்டு தான். இந்த ரோடு தானே? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு தான். இது வந்து ஸ்ட்ரைட்டு ஒரே ஸ்ட்ரிட்ச்சு தான். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டருங்க. 1 ஹவரில் போயிடலான்னு சொல்லிக்குது. அப்போ ½ ஹவரில் இங்கே வந்துட்டோமா நாங்கள். ரீல்ஸு ரெக்கார்ட் ஆகுது. ஏன் அந்த பயம் இருக்குதுன்னா, ஒரு சில டைம் வந்து ரெக்கார்ட் ஆன மாதிரியே தெரியுது. ஆனால் அது நான் பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு பிறகு தான் ரெக்கார்டே ஆகிருக்குது. அப்படி ஒன்று ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மைக் ப்ராப்ளம் ஆகிடுது. ஒரு சில இடத்துல மைக் கேட்குது, ஒரு சில இடத்துல கேட்கல. இப்படி தலையை திருப்பினாலாம் அது எப்படின்னா மைக் அடாப்டர் ஃபால்ட்டாக இருக்குதா இல்லை மீடியம் மோடு ஃபால்ட்டாக இருக்குதானே தெரியல. மைக் அடாப்டர்னு சொல்கிற பாருங்க. மைக்கில் டிஆர்எஸ் பின் இருக்கும்ல, அந்த பின்னு ப்ராப்ளமாக இருக்குதா இல்லை டிஆர்எஸ் பின்னு ப்ராப்ளமாக இருக்குதானே தெரியலங்க. அந்த ரெண்டுத்தில் எதனா ஒரு பின்னு ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லை மீடியம் மோடு ப்ராப்ளமாக இருக்கும் மைக்கு ப்ராப்ளம்னா. அப்புறம் சில டைம் கேமராவே ப்ராப்ளமாக இருக்குதுங்க. என்னடா யார் இவரா? ஆமாண்டி, அது பைக் ஆள் இத்தனைக்கும் என்ன இதாக இருக்கும். பயம் இருக்க மாட்டேது பாறான் அவங்களுக்குலாம். டக்குன்னு எதனா ஒன்று சடனாக இப்போ நாய் கீழே குறுக்கால் வந்துச்சுன்னா எப்படா?
அவன் தட்டி விட்டு போகிறான் ஆஷு. எங்கன்னா பெட்ரோல் டேங்கில் எதனா பெட்ரோல் லீக் ஆகிற மாதிரி இருந்து அந்த இதில் போய் பட்டுச்சுன்னா போகிறான், தட்டுறான் போகிறான். என்னத்த சொல்கிறது, ஓரமாக நிப்பாட்டினாச்சும் அடிச்சிட்டு போங்களாண்ணா, ஓரமாக நிப்பாட்டினாச்சும் அடிச்சிட்டு போங்களாம். அடிச்சுனே வரீங்க, ஆயிரத்தி தட்டினே வரீங்க, பின்னாடி வராங்க ஆளுங்க. நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் நின்று அடிச்சுட்டு போகலாம். தூக்கி போட்டாருங்க. அது காலி ஆகி போச்சு. நான் சொன்னதுனால தூக்கி போடல. அது நிப்பாட்டி அடிக்க ஒரு 5 நிமிஷமாக ஆகுமா? அடிக்கக்கூடாது நான் சொல்கிறோம். பப்ளிக் பிளேஸில் அடிக்கக்கூடாது. சரி ஓரமாக நின்று அடிச்சுட்டு போகலாம். அதை விட வண்டி ஓட்டுறப்ப என்னடா இது சார் இந்த அளவுக்கு இருக்கிறானுங்களே. ஆனால் நானும் ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் பார்த்தேன். ஆரம்பத்தில் ஒரு பார்த்துருப்போம், பார்த்தியா? நான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் யூடியூப்பில். ஒருத்தன் அவ்வளோ டிராஃபிக்கில் தம் அடிச்சுன்னு இருப்பான் பாரு. டிராஃபிக் டென்ஷனில் அடிச்சுன்னு இருப்பான் போலுக்குது. எங்கே? மண்ணடியில் ஒஸ்ட்டு பண்ணுறானுங்கடா. நான் கூட நம்ம சொன்னதுனால தம்மு தூக்கி போட்டாருன்னு நினச்சாலே காலி ஆகிடுச்சு. அவரை பற்றி பேசினே இருந்தால் எதனா சொல்லினே தாங்க இருப்போம். விடுங்க, அந்த டாபிக் விட்டு வெளியே வாங்க. வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கன்வர்சேஷன் பண்ணியிருக்கேன். சரி. என்ன ஒன்று பதிலுக்கு அவங்க தான் ஆள் பேச மாட்டாங்க. சே கருண் எங்கேயே போயிட்டான்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நாள் உண்மையாக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு எனக்கு கிடைக்கிற டைம்லாம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பேன். கண்டிப்பாக லைவ்லாம் போடுவேன். லைவ் போட்டால் எல்லாம் கமெண்ட்டையும் படித்து பார்ப்பேன். கொஞ்சம் 1 லேக் மேலே போட்டோம், அதுக்கப்புறம் லைவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறேன். ஆனால் இப்போ சமீப காலம் இடையிலே போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதை இயந்திர கோளாறால் நம்மளால் போட முடியவில்லை. சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லால, நெட்வொர்க் இஷ்யூ. ஏர் ஷோ போனால அதுக்கே ப்ரீ பிளானோட தான் நான் வந்தேன். அப்படி இருந்து நெட்வொர்க் இஷ்யூவில் போட முடியல. அதில் போன வாட்டி கேமராவில் பிளாக் ஆன மாதிரி இந்த வாட்டி எதில் எங்கெங்கே பிளாக் ஆகுதுன்னே தெரியல. அது ஒரு ஃபுட்டேஜ் ஸ்டார்டிங்லேயே வந்ததுன்னா நமக்கு அந்த ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி ரீக்ரியேட் பண்ணிடலாம். சம்மந்தமில்லாத இடத்துல ஆரம்பிக்குது. அது ஏன் ஆரம்பிக்குது, எதனால் ஆரம்பிக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நான் ஷூட் பண்ணே இருந்தேன்னா அதனால் அப்படி ஆனால் பரவாயில்ல. ஒரு ஷூட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட அந்த டைம் ஆயிருக்காது. 10 நிமிஷமாக ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகிருக்குமே. அந்த டைமில் அதுமாரி ஆகிப்போச்சு. எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அந்த ப்ராப்ளத்தை தாண்டி நம்ம நிற்கிறோமா, அதுதான் விஷயம். நான் போன விளாக் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். எனக்கு ஒரு அந்த கடலூர் டேம் ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருந்திருக்கும். அது வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அந்த ஒரு கிளிப் மட்டும் போட தேவையில்ல, அந்த வீடியோ போட்டலாம், அந்த கிளிப்பை போட தேவையில்லன்னு நினச்சேன். ஏன்னா மெயின் சாப்டரே அதான், நம்ம கடலூர் டேம் போய் பார்க்கறது, விசிட் பண்ணுறது தான். அந்த விசிட் பண்ணுற இடத்துல அந்த பிளாக் இருந்ததுன்னா அப்புறம் எப்படிங்க அது போடாமல் இருக்க முடியும்? அது எப்படின்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணி டார்க் மூடில் வச்சு அப்படி இருக்கும். அந்தமாதிரி இருக்குங்க. டார்க் மூட்னாச்சும் ஒயிட் ஆகிறதுலாம் கொஞ்சம் பிளாக் இதாக தெரியும். அதில் அப்படிலாம் தெரியாது. நீங்கள் எதனா ஒரு இருட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுங்க. வெளிச்சத்துலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். நான் இது வரைக்கும் கோப்ரோவில் ஃபேஸ் பண்ணாத ஒரு இஷ்யூ. அலே இங்கே பாரு, எவ்வளோ பெரிய பாம்பு பாரு. ஆளு என்ன பாம்பு சொல்லு பார்ப்போம். பாம்புன்னு மட்டும்தான் தெரியும், என்ன பாம்புன்னு தெரில. சரி எடுத்து போட்டு வா. ஏட்ரா எவ்வளோ பிளட்டு போயிருக்கு. இது கூட இவ்வளோ பிளட்டு இருக்குமாடா பாம்பில் கூட. எடுத்து போடாலே வாழைப்பூடி விஷம் இருக்காது. நீ செத்த பாம்பு கிட்ட இவ்வளோ கிட்ட வரப்பே தெரியுது. நீ செத்த பாம்பு பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் வரையா, பெரிய அதிசயமாக இருக்குதா. எடுத்து போடு. ஆள் செருப்புலாம் கைட்டாண்டியே. போடு. அது எப்போ இறந்து கூட தெரில. பாம்பே உசுரோட இருந்தோ, அடுத்த ஜென்மத்தில் நல்லா போய்ச்சிக்கோ. பட்டா பாவம் நம்ம கண்ணில் மட்டும். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸு வேண்டிக்கோங்க. அதெல்லாம் மறக்காமல் நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்கோங்க, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டேன்னு. பாராளு, அணில், நாய், பூனை, பாம்பு,
வேற என்ன ஆள்? இதெல்லாம் தான் என் கையில் என் கண்ணில் அடிபட்டு செத்த மாதிரி தெரியுது. எந்த ஒரு மனுஷனை செத்த மாதிரி வீடியோ எல்லாரும் சி அப்படி சொல்லலடா. மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பெருசாக பார்க்கறது இல்லை. ஒன்று ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகு எப்போயாச்சும் பார்ப்பேன். அது யார் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான். எப்படி நம்ம போன வாரம் பார்த்தோம்ல காரு, அது என்ன அது எத்தனை நாள் இருக்குதுன்னே தெரியல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பெரிய ஆக்சிடெண்ட்டு நான் பார்த்ததுலே. எத்தனை போய் சொருகிறோம் ஏதோ என்னன்னு தெரியல. எனக்கும் இந்த அனிமலுக்கும் ஜீவராசிகளுக்கும் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பந்தம் பழுக்குது. ஆமாம், அதனால தான் பார்த்தேன் இப்போ ஜீவராசிகளோட கம்யூனிகேஷன் இருக்குது. நான் ராஜன் கூட ரங்கன் கூடலாம் விளையாடுவேன், பார்த்துருக்கியா? ஓனா எல்லாத்தையும் பிடிச்சின்னு விளையாடுவேன், பயப்பட மாட்டேன். அதுங்களை அருவருப்பாகவும் ஒதுக்கவும் மாட்டேன், அதுங்களை பார்த்து பயப்படவும் மாட்டேன். திடீர்னு பார்த்துட்டுனா பாம்பு திடீர்னு பார்த்துட்டுனா பயந்துருவேன். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டுனா பயப்பட மாட்டேன். பாம்புடா அதப்புறம் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுவேன். இப்போ திடீர்னு இதே ஒரு இதில் போயின்னு இருக்கோம், சடனாக குறுக்கால் வந்த பிறகு நமக்கு எதை இருந்தாலும் டக்குன்னு கண் முன்னாடி வந்துட்டு போகிறப்போ ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடினா பாம்புனா அவ்வளோ அலாரத்துலாம் கிடையாது. பச்சை பாம்பு அதெல்லாம் பிடிச்சி கையாலே அப்படி சுருட்டி வச்சுன்னு இருப்பேன். அந்த ஃபோட்டோலாம் இப்போலாம் மிஸ் ஆகிடுச்சு. சின்ன வயசில் எடுத்தது அந்த ஜிமெயில் ஐடி இருந்தது பாரு, அதோடு போயிடுச்சு எல்லாம். சே, இந்த பாம்பை நான் பள்ளம் தோட்டி புதைக்கவே இல்லைடா. பாம்பு புதைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குதாலே. ஆமாம், நல்ல பாம்பு இருக்குதுல்ல, அதை நீ அடிச்சிட்டுன்னா வச்சுக்க, தெரியாமல் பாம்பு, அதாவது நல்ல பாம்பு இருக்கும், அது தெரியாமல் நீ வந்து சார பாம்பு அந்த மாதிரி பாம்புன்னு நினச்சின்னு தெரியாமல் நல்ல பாம்பு அடிச்சிட்டுன்னா வச்சுக்க, அது உன்னை பழி வாங்க வரும். அதனால் என்ன பண்ணணும்னா அதை எரிச்சிட்டு அதை பள்ளம் நோண்டி புதைச்சி பால் ஊற்றி கற்பூரம் ஏற்றணும், புரியுதா? அப்படின்னா தான் அது பழி வாங்காது. அது கும்பிடணும் கையெழுத்து. எல்லாம் நல்ல பாம்புக்கெல்லாம் பழி வாங்கணும் ஒரு அதிகம்னு சொல்லுவாங்க. இது மண்டே தெரியலையே, இது கலர் பார்த்து கண்டுபிடிப்பாங்க, இது சார பாம்பு தான் தெரியுது. ஆனால் என்ன பாம்புன்னு என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியல. அப்புறம் இன்னொன்று காளியாங்குட்டின்னு இருக்குது, காளியாங்குட்டின்னு. அது ஒரு பாம்பு நீ சாவடிச்சுன்னு வச்சுக்க, அது ஃபேமிலி மொத்தம் அவன் வீட்டுக்கு வந்துடும். 8 பாம்பு வரும், ஒரு பாம்பு அடிச்சுன்னா 8 பாம்பு வரும். ஆமாம், பாம்புக்குன்னு நிறைய வரலாறுலாம் இருக்குது. ஒரு பாம்புக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, தெரிஞ்சுக்கோ. ஊரட்டி கூட சரி. யாரு? நானும் மதியா. அது ஊரட்டின்னு சொல்லாதடா. அதுக்கு மதியே சொல்லு நீ ஊரட்டின்னு. அவன் ஒரு சூரப்பாயத்துக்கு விசப்பையன்னு என்ன சொன்னான் பார்த்தியா, அதிலே உடஞ்சிட்டேன் நான். இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் அடைய இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அலே, பூண்டி டேமை பார்த்துட்டு போய் டீ குடிக்கலாமா, இல்லை டீ குடிச்சிட்டு போய் பூண்டி டேம் பார்க்கலாமா? குடிச்சிட்டே போகலாமா? ஆள் கேட்டவொடனே கொட்டாய் வந்துச்சுரி. இந்த பேர் ராஜா திடீர்னு எந்த பக்கம் வருவானே தெரியாது. அவன் பக்கத்தில் போய்ட்டு ஹார்ன் அடிக்கிறதும் பயமாக இருக்குது. ஹார்ன் அடிக்காமல் இருந்தால் கூட அவன் மட்டும் சைலண்ட்டாக நிற்பான், இல்லை அந்த பக்கம் போயிடுவான். நம்ம ஹார்ன் அடிச்சோடனே டக்குன்னு பயந்துட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுவோன்னு ஒரு பயம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டி டேமு பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க. ஓ, அல்ல எந்த மாதிரி காரணம் இருப்பார்? சே, இது முன்னாடியே பார்த்துருக்கலாமே. இது இந்த கார்னர் ஆளு, இது நல்லா இருக்காது ஆளு. வந்தாச்சுங்க. கார்னரில் கல்லுமுலாம் இருக்குது. ஒரு கார்னர் பண்ண விட்றானுங்களா? இவ்வளோ கல்லை கட்டி வச்சுருக்கானுங்க, கொட்டி வச்சுருக்கானுங்க. இதான் லாக் பண்ணிட்டாங்களே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டி டேம். இன்னும் ரெடி பண்ணிக்கிறாங்க போகுது. இது அந்த சைடில் வந்து மதுன்னு சொல்லுவாங்க. மதுள் சேவர் இல்லைடா, அது மது. ஆமாம், ஆள் தெரியும் மதுன்னு சொன்னோடனே அங்கே தான் நான் போகணும். ஆனால் எங்கள் ஊரில் அது மதுக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வா, உள்ளே போய்ட்டு வருமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டி டேம் வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டி டேமு. பின்னாடி பார்த்தீங்களா தெரியுதா? இந்த இடம் வந்து ஒரு அங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு நடப்பாதை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்களே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே
நைட் டைமில் வந்தீங்கன்னா இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நைட் டைம் வந்தீங்கன்னா இந்த லைட்டுக்கும் ஃபுல்லாகவே லைனாக இந்த லைட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. எல்லோ கலர் லைட் போட்டாங்கன்னா நறுக்குன்னு இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நைட் டைமில். இப்போ நாங்கள் பகலில் வந்ததுனால இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன இல்லை, இது ஆயிலா இல்லை க்ரீஸாடா கறிக்கறியேன்னு இருக்குது. சைடு ஃபுல்லாகவே கறிக்கறியேன்னு இருக்குதுங்க, யாருமே இல்லைங்க. நாங்கள் வந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன டைம் இப்போ நம்ம வந்த டைமா நவம்பர் 17 காலை 8 மணி. டைம் தான் கேட்டேன், ஆள் டேட்டோட சொல்லிட்டான். நாங்கள் வந்த டைம் டேட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதுதான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெடி பண்ணி இருக்காங்க. இதே உள்ளே என்னன்னு தெரியல, அது டேம் மாதிரி கட்டுறாச்சு. இதுதான் டேமு. அங்கே தடுப்பு சேவரு மாதிரி கட்டுறாங்களான்னு தெரியல. அப்புறம் உள்ளே மீன் பிடிக்கிறாங்க. அந்த சைடெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்டாக தான் இருக்குது. ஒரு சில சைடில் வந்து ஓரம் வந்து அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து மரமாக இருக்குது, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மரமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியலைங்க, கடல் மாதிரி இருக்குதுங்க. இது டேம் மாதிரியே தெரியல, ஃபுல்லாக அந்தளவுக்கு மிஸ்டாக இருக்குதுங்க. தறி நிற்கிற வியூ நல்லா இருக்குதுல்ல. இங்கே பாருங்களா, இந்த 2 சைட்லேயும் இந்த லைட்டு இந்த 2 சைட்லையும் லைட் இருக்குதா, அப்படியே தருணு நடுமத்தில் நிற்கிறான். நல்லா இருக்குதால இது. ஃபோட்டோ எடுக்கவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு மூட விளையாடியில் கண்டினியூ பண்ணுறோம். பூண்டி டேம். ஏன் ஃபர்ஸ்ட் பூண்டியா எனக்கு காதுல இங்கிருந்து கேட்போம். ஆமாம் ஆமாம், அப்படி தான் வந்திருக்கோம். நான் பூண்டின்னு தான் சொல்லியிருப்பேன், அதனால் திருத்திக்கிங்க, பூண்டி டேம் இது. ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உள்ள விட்றா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு மூடாவளியில் சொல்கிறேன், நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டி டேம்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி தாங்க போகிறோமே. திருவள்ளூர்னு வந்துட்டாவே திருத்தணி தாங்க போகிறோம். இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டருங்க. ஹலோ, டீ சாப்பிட்லான்னு சொன்னோம், டீயே சாப்பிட்ல. ஆமாம், நம்ம டீ சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி இந்தியன் பெட்ரோல் பங்க் பார்த்தோன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அதில் பாரு, ஏன்னா மிரர் இல்லைங்க, இல்லைன்னா அவனை பார்க்க சொல்லிக்க மாட்டேன், நானே பார்த்துருப்பேன். வண்டி ரிசர்வ்லேயே இருக்குது, எப்போ இதாக ஒன்றே தெரில. 620 ஒரு நிமிஷம். 20 யூடியூபர் 620. உட்கார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருத்தணி கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் தான் இருக்குதாலே. 900 மீட்டர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னை ஏமாத்திடான் ஃப்ரெண்ட்ஸ். டீ கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் நம்ம டீ கடையில் நிப்பாட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டேய், நீயும் தூங்கிட்ட, நானும் ஓட்டுறது ஆர்வத்துலேயே வந்துட்டேன். இங்கே டீ கடையில் அப்படி சொல்லு, அதை விட்டு நான் கூட்டின்னு போகலன்னு சொல்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஃபஸ்ட் வீடியோ எடுத்தேன் பூண்டி போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ டீ கடை இருந்துச்சு. ஆமாம், அங்கெல்லாம் இருந்ததால ஃபுல்லாகவே டீ கடையாக மட்டும் தான் இருந்தது. அப்படியே பூண்டியை தாண்டி வந்துருக்குறோம். ஐயோயோ, அந்த ஊருக்குள்ளே நான் பெற்ற ஆரம்பித்தேன்னா அதான் ஊர் வரவெல்லாம் நான் ஸ்லோவாக பண்ணுறேன். ஊருக்கு வெளியில் நான் பெறேன், அந்த இடத்துல எனக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. நான் அது மூலம் அந்த மைண்ட்லேயே இல்லை. ஏன் அப்படி தூக்கி குடிச்சிட்டே தெரியல, திடீர்னு தூக்கிச்சாலு வண்டியை. ரைட்ரா. அல்ல, திருத்தணி மலை தானா இல்லை கீழே அடிவாரத்தில் இருக்குமா கோயில்? நானும் திருத்தணி மலை தான், எல்லாமே திருத்தணியில தான் வராங்க. அடுத்தரா அப்படியா? ரோடு ஃப்ரெண்ட்ஸ், இவன் நிதானமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் கால் தரையில் படலை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதாச்சும் ஆரம்பிச்சுன்னா சிவகுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்குள்ள உனக்கு எதனா ஆகிடும் பாரு. நண்பர், அதுதான் அது கோயிலே. பேர் ஆமாம் தலைவரே. அதை தாண்டி போயிட்டுன்னு இருக்கேன்டா. இதுதான்டா கோயில், இதோ போடுறா. ஆமாம் நண்பரே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணி கோவில். பார்த்துக்கோங்க, எங்களுக்கே தெரியல. இதானே திருத்தணி கோயில்?
திருத்தணி கோயில் தானே? ஆ அது எப்படி நான் போகணும்? பழைய கோயில். ஓ முருகர் இங்க தான் இருந்தாரு. இப்போ மலை மேலே எப்படி பைக் போகுமா நடந்து போகணுமா? பைக் போகுமா? ஆ இல்லை எனக்கு மேப்பில் இதுதான் காமிச்சிது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு திருத்தணி கோயில்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு முருகர் இங்கே தான் இருந்தாராம். இங்கே இருந்தால் மலை மேலே ஏறி உக்காந்துட்டாராம். அதனால் வந்து முன்னாள் திருத்தணி இது பழுகுது. ஃபஸ்ட்டு திருத்தணி. வாழ உட்காரு. இல்லை எனக்கு மேப்பில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுச்சு. இங்கே பக்கத்தில் இது கோயில் இருக்கிற பெரிய காட்டிலே மலை மேலே. ஓ இதோ இருக்குதுங்க மலை மேலே. ஆனால் அது ரொம்ப பெருசுலாம் இல்லை. மலை மேலே வரைக்கும் கோயில் இது பைக் போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, சூப்பர்ண்ணா. நீ அப்படியே ஃபோன் பேசினே வேணாம். நம்ம மலை மேலே ஏற போகிறோங்க. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டுறோம். இங்கேருந்து உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லெஃப்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மேப்லேயே போட்டான் ஆள். இதுக்கப்புறம் அவர் நம்ம வேலைக்கு ஆகாது. லெஃப்ட்டு ப்ரோ. லெஃப்டா ப்ரோ? டீ கல்ல டிபார்ட்டு ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ, இது முடிச்சுட்டு நம்ம மதியூருக்கு போகிறப்ப டீ குடிச்சிக்கலாம் ப்ரோ. செருப்பு வாங்கிட்டு எடுப்பனாயா? டிபாட்ரா மரியாதையா சொன்னா ஏன் டென்ஷன் ஆகுது? அல்ல இங்கே நல்லா இருக்காது. அது கிறுக்கெல்லாம் இருக்குது அவனுக்கு. டயர்டாக இருக்குது, கிறுக்கெல்லாம் இருக்குது. மதி கொஞ்சம் உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறவா. லெஃப்டா ரைட்டாடா? லெஃப்ட் அடி. ஆமாம் ஆமாம். வண்டி ஓட்டுற எனக்கே டயர்ட் ஆகலைங்க. உட்காந்து வர அவனுக்கு டயர்ட் ஆகுது. உட்காந்து கஷ்டம் தெரியாது. போடுற கோழிக்கு தான் தெரியாது ஒரு குண்டி வலி. உட்காந்து தான் தெரியும். பேகை கொடுத்துட்டேன். அது வேற ஈக்குது என்னை போட்டு பின்னாடி. வா ஒரு நல்ல கஃபேவா பார்த்து நிப்பாட்டலாம்லே. ஆமாம் ஆமாம். கைது டீ கடையாக இருந்தால் போதும். அது வந்து லெஃப்டில் என்ன இது டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கஃபே மாரி இருக்குது. இல்லை இதோ இங்கே எதே இருக்குது பாரு கஃபே. கெஃபேவாது. ஆமாம் காசு கொடு. ஸ்லோவாக போகுது. துருத்துன்னு ரைட் எடுக்கக்கூடாது. இது மாதிரிலாம் எத்தனை அச்சு போட்டுருவாங்க. போடா கரெக்டாக முன்னாடி இருக்குதுடா. இதான்டா அல்ல இது ரொம்ப பெரிய ஹோட்டலு. ரொம்ப கூட்டமாக இருக்குது. கண்ணாடி போட்ட ஹோட்டலாலே காசு பிடிங்கிடுவாங்க. நான் சொல்கிறதுல நிப்பாட்டு. நானே உனக்கு அப்புறம் வேறு ஒரு நாள் ஆகாது. இப்போ நீ என்ன கோயிலுக்கு கூட்டின்னு போறியா இல்லை டீ கடைக்கு கூட்டின்னு போய் நிற்கிறியா? போத் தான். நீ லெஃப்ட் ஏறி ஸ்ட்ரைட்டாக போ. ஒன்வேல போ. ரொம்ப நேரமாக ஒன்வேல தான் போயின்னு பார்க்குறாங்க. அப்புறம் தப்பாக. ஆமாம் கண்டிப்பாக முன்னுதாரணமாக ஆகிடுவோம் அப்புறம் நம்ம. ரைட் அடிக்கிறோம்னா இந்த இடத்துலையா? அதோ வர்றா இதாண்டா மலையே. மலை ஏறுதுடா. ஆர்ச்சிலாம் போட்டு வச்சுக்கிறானுங்கடா. அதோ தெளிவாக போட்டு வச்சுக்கிறானுங்கடா. ஓ முருகானு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க பார்த்தேன். எது இங்கெல்லாம் எது நல்லா இருக்குன்னு எப்படி தெரியும்? அதான் அவ்வளோதான். வா சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டீ குடிச்சிட்டு இதோ இதுதான் இதோ ஓ முருகான்னு போட்டுக்கிறதுல இது தாங்க பெருசாக நல்லா ஆர்ச்சி மாதிரி. இப்போ தான் இதே திருத்தணிக்கு வந்த ஃபீலே இருக்குதா இல்லை? இதை பார்த்த பிறகு தான் திருத்தணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலுக்கு தானே. ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தேன் எனக்கு மேப்பில் அதான் காட்டுது. ஆனால் ஃபஸ்ட்டு முருகர் அங்கே தான் இருந்தாராம். அவர் கோச்சிங் மலை மேலே ஏறி உட்காந்துட்டாரு கோமனை கட்டிக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு வரோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டியே வரேன். இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நான் இப்போ தான் இதுமாதிரி இடத்தையே பார்க்குறேன். முருகா அல்ல கத்தாலே அல்ல முருகனை எப்படி கூடுவாங்க அல்ல தரமாக இருக்குது பாரு. இதுதான் மாஸ். அதானே எங்கடா இந்த கோயிலெலாம் நான் பார்க்கலையடான்னு பார்க்குறேன். பைக் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் முன்னாடி போகிறவன் பைக்கில் போயிட்டானா நான் போயிடுவேன் சரின்னு. மேலே போ சொல்ல முடியாது. மேலே போய் கூட எங்கன்னா போடலாம். அந்த போட்டுக்கிறானுங்க. ஆமாம் செக்கிங்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேம் பண்ணிட்டோம்.
அந்த கோயில் மேலே வேல் பதிச்ச மாதிரி இருக்குதுல்ல, அதை எடுக்கணும். அதில் செக்கிங்கா? ஆமாம், அது செக் போஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறானுங்க. எந்த பக்கம் பைக்? எல்லாம் பார்க்கிங் கொடுக்கு. பைக் எந்த பக்கம்டா கொடுத்து? ரைட்ல இருக்குது, மேலே இருக்காங்க பைக்கில். அது ரைட்ல இருக்கு. கட் பண்ணி போடா. என்னடா அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டான். அவன் அவ்வளோ சொல்கிறான், கேட்டால் தான் என்ன அவன்? அது இன்னும் அப்படியே கேப் விடாமல் போகிறான்டா. இவங்க பாரு அவன் நடுறான், சொருவிடா அவனை. பார்த்துக்கோ, என் வண்டி 2000 ரூபாய் செலவு வச்சா முடிஞ்சிடும். வந்து என் வண்டி 2000 ரூபாய் செலவு வச்சா முடிஞ்சிடும். அவன் வந்து பார்த்து வச்சுக்கோ. சொல்லு, மேலே ஏற்றிடலாமா வண்டி? மேலே ஏற்றி இங்கே இருக்குது வண்டி, அதான் கேட்டேன். இதுக்கு மேலமா பார்க்கிங் இருக்குது? வேணாம் வேணாம், இது ரொம்ப உள்ள இருக்குது, மாட்டிக்கும். ஆமாம் ஆமாம், மாட்டிக்கும். ஏன்? சே, இந்த நல்ல மனசுக்கு நீ எங்கே இருக்க வேண்டிய வேண்டா. இவன் உட்காந்து காரை முன்னாடி எடுத்துட்டா கூட. சரி வா போ. போலீஸ் அக்கா வேற இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணியிலேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முருகரை பார்த்தாச்சு. நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் போனோம். ஒரு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஸ்பெஷல் என்ட்ரிக்கு தான். நீங்கள் ஃப்ரீயாக கூட போகலாம். ஃப்ரீயாக போனோன்னா இன்றைக்கி போய் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ரூபா கொடுத்து ஸ்பெஷல் என்ட்ரியில் போயிட்டோம். அதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சிங்க போயிட்டு வரத்துக்கு. அந்தளவுக்கு கூட்டம். நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாளில் வந்து மாட்டிக்கிட்ட முடியுது. ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு வரவங்களாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரியான கூட்டமாகுது. கார் பார்க்கிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வர மாதிரி இருந்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்துட்டு ஸ்பெஷல் என்ட்ரியில் போகலாமா இல்லை ஃப்ரீயாகவே போயிட்டு வரலாமான்னு பார்த்துக்குங்க. வீடு தனியாக ஒரு மலை மேலே கோயில், இது சிட்டி ஆகிடுச்சு காணுங்க. வந்து இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை நான் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அல்ல பாய் சொல்லு. பாய் 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 பாய்.